إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. في صحيح البخاري عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال: قال النبي صلى الله عليه وسلم لأصحابه: أيعجز أحدكم أن يقرأ ثلث القرآن في ليلة؟ فشق ذلك عليهم وقالوا: أينا يطيق ذلك يا رسول الله؟ فقال: الله الواحد الصمد ثلث القرآن. அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்புடையோர், முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அந்த ஏக இறைவனுக்கு எல்லா புகழும் குறித்தாகட்டுமாக இயவனாக ஸலவாத்தும் சலாமும் என் தலைவர் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் நடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், நாளை மறுமை நாள் வரை இருக்கும் அனைத்து அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இந்த குத்பாவுடைய ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எங்கிருந்தாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவனை அஞ்சி பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அதற்கப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பாவுடைய தலையங்கமாக சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சிறிய அத்தியாயம் எங்களுக்கு என்ன படிப்பினைகளை, புத்திமதிகளை சொல்லுகின்றது என்பது சம்பந்தமாக உங்களோடு ஒரு சில முக்கியமான விடயங்களை இந்த குத்பாவினூடாக பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம் ஒவ்வொரு நாளும் நாம் பல தடவைகள் இரவிலே பகலிலே ஓதி வருகின்றோம். அன்புள்ளவர்களே, அந்த அளவுக்கு ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே இந்த அத்தியாயம் சிறிய அத்தியாயமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு விடயங்களை, இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகளை, இறைவனை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த அத்தியாயம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவன் அவன் ஒருவன் மாத்திரம்தான். அவன் பரிபூரணமானவன், அவன் குறையற்றவன். இப்படி குர்ஆன் அந்த அத்தியாயம் இறைவனுக்கு மனைவி மக்கள் கிடையாது என்பதை எங்களுக்கு அடிப்படையாக சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தான் அந்த அத்தியாயத்துக்கு சூரத்துல் இஹ்லாஸ், அல்லாஹ் தஆலா தன்னை மாத்திரம், அவனை பற்றி மாத்திரம் பேசக்கூடிய அத்தியாயமாக அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அத்தியாயத்துடைய சிறப்புகளை பொறுத்தவரையிலே நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றது. ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் என்னை ஒரு முறை சந்தித்தார்கள். சந்தித்து சொன்னார்கள், உக்பாவே, உனக்கு நான் தௌராத்திலோ ஜபூரிலோ இஞ்சிலிலோ குர்ஆனிலோ இறக்கப்படாத ஒரு சூறாவை சொல்லித் தரவா? நீ அந்த சூறாவை ஒவ்வொரு இரவும் ஓதி வர
நபி அவர்கள் எனக்கு ஏவினார்கள் என்று சொல்லிவிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாக்களையும் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள், அயஹ்ஜிஸு அஹதுக்கும் அன் யக்ரஅ துலுஸல் குர்ஆன் ஃபீ லைலா, உங்களிலே ஒருவர் ஒரு இரவிலே குர்ஆனுடைய 1/3 பகுதியை ஓதுவதற்கு முடியுமா, உங்களால் முடியுமா என்று நபி அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு ஓர் இரவிலே குர்ஆனுடைய 1/3 பகுதியை எப்படி யா ரசூலல்லாஹ் முடியும் கேட்கின்றார்கள். ஐயுனா யுதீகு தாலிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு எப்படி முடியும் என்று சொன்ன உடனே நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுல் வாஹிதுஸ் ஸமத், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அத்தியாயம் இருக்கிறது. துலுசுல் குர்ஆன், குர்ஆனுடைய 1/3 பகுதியை, அந்த அத்தியாயத்தை நீங்கள் ஓதினால் 1/3 பகுதியை ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் அந்த அளவுக்கு இந்த அத்தியாயம் மிகப்பெரிய விடயங்களை கொண்டிருக்கின்றது? நபி அவர்கள் ஏன் இவ்வளவு நன்மைகளை இந்த அத்தியாயத்துக்கு சொல்லி காட்டினார்கள்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் பொழுது, உலமாக்கள் குர்ஆனை 3 பகுதிகளாக பிரிக்கின்றார்கள். குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தால், குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அதனுடைய மொழிபெயர்ப்புகளை நீங்கள் வாசித்து பார்த்தால், அந்த குர்ஆன் முழுக்க 3 விடயங்களுக்குள்ளே சுற்றி சுற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. முதலாவது நீங்கள் சட்ட விடயங்களை பார்க்கலாம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சட்டங்களை பற்றி பேசுகின்றான். இரண்டாவதாக நம்பிக்கை சார்ந்த விடயங்களை பேசுகின்றான். மறுமை, சுவர்க்கம், நரகம், இப்படி அல்லாஹ் நம்பிக்கை சார்ந்த விடயங்களை பேசுகின்றான். இரண்டாவது அல்லாஹ் தஆலா வரலாறுகளையும் சம்பவங்களையும் பேசுகின்றான். இந்த அத்தியாயம் இருக்கிறது, குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இக்லாஸ், அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை சார்ந்த விடயங்களை, அகீதாவை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதன், முஃமினான முஸ்லிமான ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவர்கள் இந்த மார்க்கத்திலே அவர்கள் சரியாக பயணிக்க வேண்டும் என்றால், இந்த மார்க்கத்திலே அவர்கள் உறுதியோடு இருக்க வேண்டும் என்றால், இறைவனை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல், அல்லாஹ்வை பற்றிய சரியான விளக்கம் இல்லாமல் நிச்சயமாக இந்த மார்க்கத்தில் இருக்க முடியாது. ஏன் அன்பானவர்களே, இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ், ரசூல், மார்க்கம், தீன், இந்த 3 விடயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே மிக முதன்மையாக இறைவனை பற்றிய செய்திகளை, இறைவனை பற்றிய விடயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்திலே அவனுடைய தன்மைகளையும் அவனுடைய ஏகத்துவ விஷயங்களையும் எப்படி நாம் நம்ப வேண்டும் என்ற விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்திலே சொல்லித் தருகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், முஷ்ரிக்கீன்கள் நபி அவர்களிடத்திலே வருகின்றார்கள். வந்து சொல்லுகிறார்கள், காலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்சுப் லனா ரப்பக், நபியே உங்களுடைய ரப்பை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். அன்புள்ளவர்களே, குர்ஆனை நீங்கள் ஓதும் பொழுது எந்த இடத்திலே குல், நபியே நீர் கூறுவீராக என்ற வார்த்தை வருகின்றதோ, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஆயத்தை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். அங்கு ஏதோ ஒரு விடயத்தை அல்லாஹ் நபிக்கு சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்றான். குல், நபியே நீர் கூறுவீராக. அன்பானவர்களே, குர்ஆன் என்பது நாம் ஓதிவிட்டு மூடிவிட்டு செல்லக்கூடிய புத்தகம் அல்ல. இந்த அல் குர்ஆன் இருக்கிறதே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் பல இடங்களிலே அஃபலா யததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, ஆய்வு செய்ய மாட்டார்களா, அவருடைய உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் தஆலா 2 இடங்களிலே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல் குர்ஆனோடு நம்முடைய பயணம் எப்படி இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றி வரக்கூடிய
நாம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? அன்பானவர்களே, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவன் ஒருவன். அவனுடைய தாத்திலே, அவனுடைய தன்மைகளிலே, அவனுடைய உலூஹியத் ருபூபியத்திலே அல்லாஹ் ஒருவனாக இருக்கின்றான். அன்பானவர்களே, மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். குர்ஆனை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்லுகிறார், நபியை நீங்கள் கேளுங்கள், அந்த மக்களிடத்திலே வானத்திலிருந்து மழையை இறக்கி வைப்பது யார்? உயிர்ப்பிப்பது யார்? மரணிக்க செய்வது யார்? சூரியனை சந்திரனை படைத்தது யார்? அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் ஏன் நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது கிடையாது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் சொல்லுவார்கள், இந்த தெய்வங்களை நாங்கள் வணங்குகின்றோம், காரணம் என்ன தெரியுமா? இவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சென்று எங்களுக்காக சிபாரிசு செய்யும். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக மன்றாடும் என்பதாக அந்த மக்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கேதான் பிரச்சனை உருவாகிறது. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். நிச்சயமாக வணக்கத்திலே, அவனுடைய தன்மைகளிலே, அவனுடைய ஆட்சியிலே யாருக்கும் இடம் கிடையாது. எனவேதான் குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்லுகின்றான். இதோ முஹம்மதை நீங்கள் பாருங்கள், அவர் ரப்பு இரண்டு என்று சொல்லுகிறார், ஒருவன் என்று சொல்லுகிறார். நாங்கள் பல தெய்வங்களை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். கஅபாவிலே 360 சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார். சூரத்துல் நஜ்ம் எடுத்து பாருங்கள், ஒவ்வொருடைய செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று அந்த ஃபிரௌனுக்கு முன்னால் வாதிட்டார்களோ, அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய பார்த்தார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்துல் காஃபிரிலே, அத்தகதுலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனிதனையா நீங்கள் கொலை செய்ய பார்க்கின்றீர்கள்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த மக்கா நகரத்திலே அவர்கள் நோவினை செய்யப்பட்டார்கள், அடிபட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பாதுகாத்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்காக வேண்டித்தான் அந்த மக்கா நகரத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா அன் யகூலு ரப்பனல்லாஹ், அவர்கள் அவர்களுடைய ஊரிலிருந்து எந்தவித உரிமையுமின்றி அநியாயமின்றி, அன்பானவர்களே, அவர்கள் சொந்த இடத்திலிருந்து அநியாயமாக வெளியேற்றப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதற்காக வேண்டி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த மக்கா முஸ்லிம்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், ருபூபியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய செயல்களை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். உயிர்ப்பிப்பது, மரணிக்க செய்வது, மலைகளை இறக்குவது, இப்படி எல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதிலே அவர்கள் இணை வைத்தார்கள், உலூஹியத்திலே இணை வைத்தார்கள். எனவேதான் சூரத்துல் ஃபாத்திஹா நாம் ஓதுகின்ற நேரம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே, நம்முடைய இபாதத்திலே கூட்டு சேர்த்து விடக்கூடாது. எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் அவன் ஒருவன். நிச்சயமாக அவன், அந்த இறைவன் இரண்டு கிடையாது. நீங்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள். அல்லாஹு ஸமத், அந்த இறைவன் இருக்கின்றானே அவன் தனித்தவன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் என்ன, எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ, எங்களுக்கு என்ன விடயங்கள் இருக்கின்றதோ, அந்த தேவைகளிடம் நாம் யாரிடம் முன்வைக்க வேண்டும்? அந்த இறைவனிடம் முன்வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். நாம் யாரிடம் போய் கையேந்து விடக்கூடாது. நாம் சந்தோஷமாக இருக்கலாம், நாம் துக்கமான கட்டங்களாக இருக்கலாம், எல்லா நிலைமைகளிலும் அந்த அல்லாஹ்விடமே நாம் கையேந்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, மக்கா முஷ்ரிக்குகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சூரத் யூனுஸ்ல 2-3 இடங்களிலே சொல்லுகின்றான், அவர்களுக்கு கஷ்டம் என்று வரும் பொழுது,
கடலிலே பிரயாணம் செய்யும் பொழுது, அந்த புயல் காற்று அடிக்கின்ற பொழுது, அவர்கள் அதிலே சிக்கி தவிக்கின்ற பொழுது, அந்த இறைவனை மாத்திரம் அழைப்பார்கள். அல்லாஹ் அதிலிருந்து அவர்களை பாதுகாத்து தரைக்கு கொண்டு சென்று விட்டால், அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பார்கள். அல்லாஹு ஸமத், அவன் தனித்தவன். அன்பானவர்களே, நம்முடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும், நம்முடைய கஷ்டம், துக்கம், சந்தோஷமான எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்விடமே நாம் கையேற்ற வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத், மிக முக்கியமான விடயம். அல்லாஹ் தஆலா அவன் யாரையும் பெறவில்லை, அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அன்பானவர்களே, மக்கா முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு மலக்குமார்களை பெண் பிள்ளைகளாக சாட்டுவார்கள். அல்லாஹ்வுக்கு மலக்குமார்களை பெண் பிள்ளைகளாக சாட்டுவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு ஒரு நாளும் பிள்ளைகள் கிடையாது. யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகின்ற முதல் செய்தி என்ன தெரியுமா? லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உதாரணம் இருக்கிறதே, அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். அல்லாஹ்விடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உதாரணத்தை போன்று. எப்படி அல்லாஹ் தாய் தந்தையின்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தானோ, அது போன்று தந்தையின்றி அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பது என்று சொல்வதன் மூலமாக என்ன நடக்கின்றது தெரியுமா? சூரத்து மரியமுடைய கடைசி பகுதி எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், வகாலு தஹதர் ரஹ்மான் வலதா, இவர்கள் சொல்லுகிறார்கள், அர் ரஹ்மான் பிள்ளை எடுத்துக் கொண்டு விட்டான். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்குல் அர்து வ தஹிருல் ஜிபாலு ஹத்தா. அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்வதன் காரணமாக இந்த வானங்கள், இந்த பூமி, வானம் வெடிக்க பார்க்கின்றது, பூமியில் பிளக்க பார்க்கின்றது, மலைகள் எல்லாம் துண்டு துண்டாக உடைய பார்க்கின்றது. ஏன்? அன்தாவுல் ரஹ்மானி வலதா, இறைவனுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்லுகின்றார்களே. வமா யம்பகி லிர் ரஹ்மானி அன் யத்தஹித வலதா, அல்லாஹ்வுக்கு பிள்ளை எடுத்துக் கொள்வதற்கு அவனுக்கு அவசியமாகாது. அவன் தனித்தவன். லம் யலித் வலம் யூலத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வானம் பூமிக்கு மத்தியிலே தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வானம் பூமி அல்லாஹ்வுடைய அடிமைகள். மனிதர்களை விடவும் பிரமாண்டமான படைப்புகள் தான் இந்த வானம் பூமி. லஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி அக்பர் மின் ஹல்கின் நாஸ், மனிதர்களை படைப்பதை விடவும் வானம் பூமி மிக பிரமாண்டமானது. அல்லாஹ் தஆலா வானம் பூமியை படைத்ததன் பின்னால் அல்லாஹ் வானம் பூமிக்கு கட்டளையிடுகின்றான், ஒன்று நீ அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வர வேண்டும், அல்லது வற்புறுத்தலாக வர வேண்டும். வானம் பூமி என்ன சொன்னது தெரியுமா? காலதா அதைனா காயின், யா அல்லாஹ் வழிபட்டவர்களாக வருகின்றோம். அன்பானவர்களே, எனவே இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்கின்ற பொழுது, அல்லாஹ்வுக்குரிய மாற்றங்கள் நிகழும் பொழுது, பாவங்கள் நடக்கும் பொழுது, அவன் தடுத்த விடயங்கள் ஷிர்க் பித்அத்துகள் நடக்கின்ற பொழுது, வானம் பூமி அனர்த்தங்களை கற்காமல் இருக்குமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? இறைவனுக்கு பிள்ளைகள் இருப்பது என்று சொல்வதன் காரணமாக வானம் பிளக்க பார்க்கின்றது, பூமி வெடிக்க பார்க்கின்றது, மலைகள் எல்லாம் சுக்குநூறாக பார்க்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று முஸ்லிம்களிலே அதிகமானவர்களை பார்க்கின்றோம், வாலிபர்களை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, பிற மத கலாச்சாரங்கள் அதிலே நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. நமக்கென்று தனித்துவமான கலாச்சாரம் இருக்கின்றது, நமக்கென்று கொள்கை இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நிறைய பேரை பார்க்கின்றோம். இந்த பெருநாட்களிலே, அந்நியவருடைய பெருநாட்களிலே அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, என்ன பெருநாள்? அவர்களுடைய கொள்கையே அல்லாஹ்வுடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உதாரணம்
ஆதமுடைய உதாரணத்தை போன்று. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முஸ்லிம்கள் உண்மையாக கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். நாம் எந்த கட்டத்திலும் தடமுரண்டு போய்விடக் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லுகின்றான், லம் யலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, அவன் யாராலும் பெறப்படவில்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. இறைவனை படைப்பிடத்துக்கு ஒப்பிட முடியாது. லைஸ கமித்லிஹி ஷை வஹுவ ஸமீஉல் பஸீர், இறைவனை போன்று யாரும் இல்லை. அவன் கேட்கக்கூடியவனாக, அவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு கூட்டம் இருந்தார்கள் அல்லாஹ்வை படைப்பினத்துக்கு ஒப்பிடுவார்கள். ஒரு கூட்டம் இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய சிபத்களை, தன்மைகளை அவர்கள் மறுப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனை பற்றிய சரியான புரிதல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வும் ரசூலும் அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார்களோ அதனை நாம் உரிய முறையில் நம்பியாக வேண்டும். அன்பானவர்களே, எந்த விதத்திலும் அல்லாஹ்வுக்கு நாம் இணை வைத்து விடக்கூடாது. இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது உண்மையான ஏகத்துவவாதிகளாக, உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியான நம்பிக்கை என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றதா? இறைவனை பற்றிய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இறைவனுடைய இடத்தை நம்முடைய உள்ளத்திலே எந்த அளவு நாம் கொடுத்து வைத்திருக்கின்றோம்? பிள்ளைகளுக்கு இறைவனை பற்றி எந்த அளவுக்கு நாம் சொல்லி இருக்கின்றோம்? அன்பானவர்களே, நிச்சயமாக அடிப்படை, அந்த அடிப்படை சரியாக இல்லை என்றால் அன்பானவர்களே, நிச்சயமாக நாம் அடுத்த விடயங்களை பற்றி நாம் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையான விஷயம், இறைவனை பற்றிய சரியான புரிதல் எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது அன்பானவர்களே, மார்க்கத்திலே உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். எனவே அப்படியான நல்லடியார்களாக, மரணிக்கும் வரைக்கும் இணை வைக்காதவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் இக்லாஸ் எங்களுக்கு என்னென்ன படிப்பினைகளை சொல்லித் தருகிறதா என்பது சம்பந்தமாக பேசிக்கொண்டு வருகிறோம். அன்புள்ளவர்களே, யாரெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ தயவு செய்து அந்த தூக்கத்தில் விழித்திருங்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே என்ன சொல்லுகிறான் என்பதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே ஒரு குறுகிய நேரம் தான் நாம் இறைவனுக்காக வேண்டி ஒதுக்கின்றோம். அன்புள்ளவர்களே, கவலை என்ன தெரியுமா? இங்கு மாத்திரமல்ல, நிறைய இடங்களில் வருகின்ற மக்கள் ஜும்மாவுக்கு ஓய்வெடுக்கத்தான் வருகின்றார்களோ என்ற அளவுக்கு சிந்திக்க தோன்றுகின்றது. அன்பானவர்களே, என்ன மனோநிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. நமக்கு இந்த மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது, மன்னரை வாழ்க்கை இருக்கிறது. அன்பானவர்களே, எனவே நாம் அதற்காக வேண்டி தயாராக வேண்டும். வணக்க வழிபாடுகளிலே சரியாக இருக்க வேண்டும். இந்த சூரத்துல் இக்லாஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் இறைவனுக்காக வேண்டி இருக்க வேண்டும். எப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாதோ அந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாஊனிலே தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் கேடு என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? அன்பானவர்களே, அல்லதீனஹும் யுராஊன், பிறருக்கு காண்பிக்க தொழுகின்றார்கள். அந்த அமல் அல்லாஹ்வுக்கு என்று இல்லாத பொழுது, அந்த அமல் இன்னொருவருக்காக பிறருக்காக செய்யப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா தூக்கி எறிந்து விடுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற விடயங்கள் நம்முடைய இறைவனை திருப்திப்படுத்த மாத்திரம் இருக்க வேண்டும். அதிலே எந்த ஷிர்கோ, எந்த இணையோ, எந்த முகஸ்துதியோ கலந்து விடக்கூடாது. நாளை மறுமை நாளையிலே நரகத்துக்கு போகின்ற 3 நபர்கள், ஷஹீத் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி போராடியவர், ஆலிம் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர், சதகா தான தர்மங்கள் செய்தவர், இந்த 3 பேரும் இவர்களை கொண்டுதான் நரகம் ஆரம்பிக்கப்படும். காரணம் என்ன? அவர்கள் செய்த அந்த வணக்கம் அன்பானவர்களே அல்லாஹ்வுக்கு என்று அமையவில்லை, பிறருக்காக. எனவே உலகத்திலே உங்களுக்கு அந்த பெயர் சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்ல
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய எல்லா கட்டங்களிலும் நாம் உண்மையான ஏகத்துவவாதிகளாக, அன்பானவர்களே, எல்லாம் தௌஹீத் என்றால் ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, மார்க்கம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் உண்மையான ஏகத்துவவாதிகளாக, உண்மையான முஃப்லிஸாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ, எப்படி பிள்ளைகளை மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்களோ அப்படியானவர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நபி இப்ராஹிமை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அனித்தபி மில்லத் இப்ராஹிம ஹனீஃபா, நபியே, நபி இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவீராக. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சூரத்துல் இக்லாஸ் சிறிய வசனங்களை கொண்டிருந்தாலும் மாபெரும் கருத்துக்களை கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அத்தியாயத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் மிகப்பெரிய படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அத்தியாயம் சாதாரணமானது கிடையாது. எனவே தான் தொழுகையிலே, அதாவது ஃபஜ்ருடைய சுன்னத்திலே முதலாவது ரக்அத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்அத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத். நாம் தூங்க போகின்ற நேரம் தொழுகைக்கு பின்னால் ஓதுகின்ற அந்த அவுராதுகளில் இந்த அத்தியாயம் எல்லாம் ஓதுவதற்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரண உடையும் கிடையாது. ஒரு முறை நாம் இந்த அத்தியாயத்தை ஓதினால் குர்ஆனிலே 1/3 பகுதியை ஓதி நன்மை கிடைக்கும். எனவே அன்பானவர்களே, இந்த அத்தியாயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சரியான முறையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.